நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தீயவர் கொலை நடுங்க திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். ஜிஎஸ் ஆர்ட்ஸ் படங்கள் சார்பில் தயாரிப்பாளர் ஜி அருள்குமார் தயாரிப்பில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் இயக்கத்தில் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகிருக்கும் திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க. பரபரப்பான விறுவிறுப்பான திரைக்கதையில் இயக்குனர் படத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். கதைக்களம்: எழுத்தாளர் ஜெபனேசனை குறிவைத்து கொலை செய்கின்ற ஒரு சைக்கோவை அர்ஜுன் தேடி புறப்பட, இந்த சைக்கோ யார், அவனுடைய பின்னணி என்ன என்பதை விரிவான ஒரு திரைக்கதையால் காட்சிப்படுத்தியிருக்கிறது இப்படம். கொடூர குற்றவாளியான சைக்கோ அடுத்து ஈகிள் டவர் ஓனர் வரதராஜனை கொள்கிறான். ஏன் அர்ஜுன் கண்டடைகிறாரா? அடுத்து ஈகிள் டவர் வாட்ச்மேன், லாண்ட்ரிமேன் இருவரும் கொல்லப்படுகின்றனர். அவர்களை ஏன் கொலை செய்ய வேண்டும், என்ன நடந்தது என்பதை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 15 நிமிடம் ஓடக்கூடிய படத்தில் இயக்குனர் விறுவிறுப்பான திரைக்கதை சொல்லியிருக்கிறார். இயக்குனர் அர்ஜுன் கராரான காவல்துறை அதிகாரியாக அர்ஜுனாக சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார். தன் இயல்பான நடிப்பு மூலம் குற்றவாளிகளை கண்டுபிடித்து முனைப்பை வெளிப்படுத்தும் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தை கச்சிதமாக பொருந்திருக்கிறார். அர்ஜுன் மகுடபதி என்ற காவல்துறை அதிகாரியாக ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்கும் போதும் சபாஷ் போட வைக்கிறது. இவரின் ஈகிள் டவர் பகுதிக்குள் நுழையும் போது படம் பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார். பில்டர் வரதராஜன், அவரது மகன் சத்யா, ஈகிள் டவர் வாட்ச்மேன் கனகு என ஒவ்வொருவரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து கவ்வி பிடிப்பது கச்சிதமாக இருக்கிறது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆதியை காதலிக்கும் மீராவாக ஆக்ஷன் காட்சிகளை அசைத்திருக்கிறார். மார்ஷல் ஆர்ட்ஸ் கலைகளை கற்றவராக நடித்திருப்பது படத்திற்கு கதை களத்தில் பொருத்தமாக இருக்கிறது. முதல் பாதியில் ஜாலியான ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகவும், 2ஆம் பாதியில் மனித நேயம் உள்ள ஒரு பள்ளி ஆசிரியராகவும் அற்புதமாக நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்தில் அழகாக பங்களித்திருக்கிறார். மீராவின் மனித நேயம், குழந்தை அனிகா மீது காட்டும் பாசம் என அவர் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் முத்திரை பதித்திருக்கிறார். பாடத்தக்க நடிப்பு. கிளைமாக்ஸ் காட்சியில் அவர் பேசும் வசனம், பெண் என்றால் உன் அம்மா, அக்கா, தங்கை, அண்ணி என அவருக்கு எல்லோரும் பெண் தானே என்று சொல்லும்போது பலத்த கைத்தட்டல். வேளா ராமூர்த்தி மாறுபட்ட கதாபாத்திர சிறப்பாக நடித்துள்ளார். தற்காப்பு கலை சொல்லித்தரும் மாஸ்டராக வந்து கிளைமாக்ஸ் காட்சி சண்டையில் அதகலம் பண்ணுகிறார். தன் மகள் அபிராமி தன்னோடு பேசவில்லை என்று அவர் ஆதங்கப்பட்டு பேசும் காட்சிகள் அவர் மீது பரிதாபம் ஏற்படுகிறது. அபிராமி கீதா என்ற கதாபாத்திரத்தில் காவேரி என்ற குழந்தைக்கு அம்மாவை நடித்திருக்கிறார். அனுதாபங்களை அள்ளிக்கொள்கிறார். தன் காதலை ஏற்றுக்கொள்ளாத வேளாராமத்திலும் கடைசி வரை வீம்பாக இருந்து கண்ணீர் சிந்தும் அருமையான நடிப்பு அபிராமிக்கு. பிரியதர்ஷினி ஆதியின் அம்மாவாக பயந்த சுபாவம் கொண்ட அம்மாவாக நடித்திருக்கிறார். இடைவேளைக்கு பின் அவர் சொல்லும் உண்மை, பகீர் தகவல்கள், நல்ல நடிப்பு மற்றும் இவர்களுடன் பிரவீன் ராஜா, லோகு, NBKS ராம்குமார், நடிகர் திலகத்தின் மூத்த மகன் ராம்குமார், தங்கதுரை, பேபி அனிகா, பிராங்ஸ்டர், ராகுல், சையத், பத்மன் ஆகியோரும் தங்கள் பங்குக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். தமிழ் சினிமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பரபரப்பான புத்திசாலித்தனமான துப்பறிவு த்ரில்லரை கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் தினேஷ் லட்சுமணன். பொதுவாக தொடர் கொலைகளை அடிப்படையாக கொண்ட த்ரில்லர் படங்களில் அடுத்தடுத்து ட்விஸ்ட்டுகளாக அடுக்குவார்கள். ஆனால் இதில் முதல் பாதியில் பெரும்பகுதி காவல்துறை விசாரணை நடைமுறைகள் சார்ந்த துறையில் இதுவரை சொல்லப்படாத விஷயங்களை கையாண்டிருப்பது புத்துணர்வு அளிக்கிறது. அனுபவமிக்க மூத்த அதிகாரியாக அர்ஜுன், அவருக்கு துணையாக தங்கதுரை இருவரும் வழக்கின் முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்ப்பது சுவாரஸ்யத்துடனும் நம்பகத்தன்மையுடன் இருக்கிறது. முடிவில் குற்றவாளி சிக்கியது போன்ற உணர்வை தந்து இன்னொரு குற்றவாளி இருக்கிறார் என்று எதிர்பார்ப்பை அதிகரிக்க வைத்திருக்கிறார். ஜெபனேசர் இடையிலான உறவு என்ன என்பதை இணக்கமாக பரிணமிக்கும் விதமாக அழகாக உள்ளது. மேக்கிங் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சிறப்பாக செய்திருக்கிறார் இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.